ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பிக்கிள் பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பிக்கிள் செய்யறதுக்காக 1 kg மாங்காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நார் போட்டிருக்கேன். கொட்டைக்கு மேலே இருக்கிற நாரை அது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சால்ட் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டேன். நல்லா சால்ட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன பவுலில் வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறமா 1 ஸ்பூனு வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீடு, மஸ்டர்ட் சீடு 3 ஸ்பூன். அதுக்கப்புறமா இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொரிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆஸ்பொட்டிடா ஹிங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் போடும்போது இன்னும் நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறம் தீயை விடாமல் வறுக்கணும். அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணதை எடுத்து பவுட்ரு பண்ணி இந்த மேங்கோக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு அதே பேனில் நம்ம 1 கப்பு இல்லை 1.5 கப்பு கொஞ்சம் ஆயில் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிக்கிள் நிறைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அதே மாதிரி கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு அதே கடுகு பொரியும் போது நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். அதே மாதிரி பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கடைசியாக இருக்கும்போது தான் சேர்த்துணும் மஞ்சள் தூள். அந்த மஞ்சள் தூள் வந்து அந்த ஆயிலோட சூட்லேயே அது வந்து அந்த மஞ்சள் தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா அந்த அப்படியே அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அப்படியே எடுத்து நம்ம அந்த பிக்கிள் மேலே ஊற்றிடணும். நல்லா வெயிலில் காய வச்சோன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போது காரம் உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஊறி மாங்காய்க்குள்ளே ஊறுறதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் ஆகும். நம்ம வந்து 1 வீக் வெயிலில் வச்சோன்னா நல்லா ஹை வெயிலில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 3-4 டேஸ் வச்சோமா ஓகே தான். பாருங்கள், நல்லா மேங்கோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், 3 நாள் ஆச்சு வெயிலில் வச்சு. நல்லா மாங்காய்லாம் ஊறி நல்லா அப்படி மெத்துவாகிட்டு இருக்குது. மாங்காய்லாம் இப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு இருக்குது. மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஒரு திங்ஸ் என்னென்னா மறந்துடக்கூடாது. எப்பவுமே நம்ம மாங்காய் பிக்கில் வந்து நிறைய நாள் ப்ரிசர்வேட் பண்ணுறதால நம்ம வந்து கையால் எடுக்கக்கூடாது. கையால் இதை நக்கி பார்க்குறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படின்னா சீக்கிரமாக அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, உங்களுக்கு மேங்கோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். ரியலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.